அனைவருக்கும் வணக்கம். இதுவரை இந்த பதிவினில் கிட்டத்தட்ட கோடி ஆண்டுகளுக்கு முன்பு 1380 கோடி ஆண்டுகள் முன்பு இந்த பேரண்ட அதிர்வு ஏற்பட்டது என்று நாம் அறிந்த புரிந்த இந்த காலகட்டத்தில் பதிவாக தொடர்ந்து 1380 கோடி ஆண்டுகளிலிருந்து கிட்டத்தட்ட 1 கோடி ஆண்டுகள் வரை இதுவரை பதிந்துள்ளோம். இந்த பதிவு பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு தொகுப்பாக தமிழ் மொழியில் தங்களிடம் பகிர்ந்து கொண்டுள்ளோம். இது தற்பொழுது 10 மில்லியன் ஆண்டுகளிலிருந்து, அதாவது அந்த 100 மில்லியன் ஆண்டுகளிலிருந்து மில்லியன் ஆண்டுகளாக கணக்கிட்டு பார்க்க உள்ளோம். அவற்றில் முதலாக 30 மில்லியன் ஆண்டுகளாக அடுத்த பதிவினை மேற்கொள்ளலாம் என்று உள்ளோம். இவை இந்த பதிவினெல்லாம் நமது தாயனை என்று சொல்லக்கூடிய அந்த முதன்மை உயிரின தோற்றம் தொடர்ந்து கிட்டத்தட்ட அந்த கோடி ஆண்டுகளுக்கு முன்பு 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட 1380 கோடி ஆண்டுகளுக்குள் ஏற்பட்ட அந்த பல்வேறு உயிரினும் மரபணும் அந்த சிறிய சிறிய விலங்குகள், பெரிய விலங்குகள் எல்லாம் சிறிய விலங்குகளாகவே கடல் நிலப்பகுதியில் தொகுத்து வழங்கியதை ஒரு முன்பகுதியாக நாம் காணலாம். அவற்றின் முன்னோட்டமாக இன்று நமது பதிவாக நமது மனித இனம் தற்கால மனித இனத்துக்கு ஒரு அடித்தளமாக ஏற்றது அந்த கிட்டத்தட்ட 30 மில்லியன் ஆண்டுகள் என்று சொல்லலாம். இவை தற்கால மதிப்பீட்டில் பல்வேறு அறிஞர்கள் தொடர்ந்து பல்வேறு கற்பனையில் தைத்த அந்த பதிவுடன் இந்த விஞ்ஞானம் வியப்பு தரும் விஞ்ஞான பகுதியும் நாம் ஒரு தொடர்பு படுத்தி அவை நமக்கு மரபணுக்களுக்கு உண்டான தகுதி எவ்வாறு இருக்கிறது, நாம் புரிந்த வரையில் எவ்வாறு உள்ளது என்பதையும் பல்வேறு கதாபாத்திரங்கள், பல்வேறு சமய கருத்துகள், பல்வேறு இயற்கை பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து நமது வரலாற்று பதிவுகளிலிருந்து நமது பல்வேறு பருப்பொருள்களின் நிலை தன்மை வரை அறிந்து புரிந்து பல்வேறு அறிஞர்கள் சமயவாதிகள் தொடர்ந்து பயின்றுள்ளனர் என்பதையும் நாம் தொடர்ந்து அறிவோம், தொடர்ந்து அறிந்து கொண்டுள்ளோம். கடந்த ஒரு 5000 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த பதிவுகள் புவியியல் ஆய்வில் தோன்றிய அந்த பல்வேறு பதிவுகளும் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது. இவையெல்லாம் பல கருத்தாக்கம் வரலாற்று பதிவாக இருந்த போதிலும் அவை எவ்வாறு தற்கால அறிவியலோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்ற அந்த கருத்தையும் ஒரு அடிப்படையாக கொண்டோம் என்றால், நாம் அனைவரும் கற்ற கிட்டத்தட்ட பள்ளிக்கூட நிலையில் கற்ற அந்த தொகுப்பினை நாம் அறிந்து புரிந்து அன்றாட வாழ்வில் நாம் நாள்தோறும் கடைபிடிக்கும் ஒரு பண்பாக பழக்கமாக கொண்டோம் என்றால், கற்பனையில் தைக்கும் பல கதாபாத்திரங்கள் சமய கருத்துக்களாகவும் இயற்கை கருத்துக்களாகவும் பல்வேறு தரப்பு மக்களின் தொகுப்பினையும் அறிந்து புரிந்து அவை தற்காலம் அறிவியலுக்கேற்பம் எவ்வாறு அந்த பருப்பொருளையும் இயல்பாக கற்ற அந்த பள்ளிக்கூடம் ஆரம்ப பள்ளியிலிருந்து நாம் தொடர்ந்து கற்ற அந்த பல்வேறு பகுதிகள் அந்தந்த மொழியில் கற்ற போதிலும் அவற்றை எவ்வாறு அந்த நமது வேதியியல், உயிரியல் இவற்றையெல்லாம் தொடர்புபடுத்தி அந்த ஆய்வு நிலையை அறிந்து கொள்ளும் அந்த பள்ளிக்கூட 8ஆம் வகுப்பு வரை கூட அந்த அறிவியல் பாடத்தினை நாம் அறிந்து புரிந்து நடந்தோம் என்றால், இந்த சமய கருத்துக்களும் இயற்கை கருத்துக்களும் ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய தன்மையை அறிந்து கொள்ள முடியும். இது நமது பகுதியாக நாம் ஒரு ஆங்கில பாடலை இந்த அக்ரோஸ்டிக் முறையில் பயின்றுள்ளேன். அவற்றை தங்களிடம் இன்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். இவை நம் வாழ்வில் நாம் உயிருடன் இருக்கும் இந்த வாழ்வு எந்த காலகட்டத்தின் ஆரம்ப பள்ளி முதல் கொண்டு நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, கல்லூரி இவற்றிலெல்லாம் கற்றுக்கொண்ட பாடத்துடன் நாம் தற்கால அந்த பட்டறிவை இணைத்துக் கொள்ளும் பக்குவமாக சமய கருத்துக்களும் இயற்கையில் வாய்ந்த அந்த நல் கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டோம் என்றால், நம் புரிதல் மனிதர்களுக்கிடையே உள்ள பாகுபாடுகள் மனித ஒற்றுமைக்கும் மனித தரத்திற்கும் மேம்படும் என்ற அந்த கருத்தாக்கமாக இந்த நம்மால் நமது என்ற அந்த கருத்தினை நம்பிக்கையின் மக்களிடம் துணை கொண்டு அந்த நமது என்ற அந்த சொல்லினை நாம் அந்த கலந்துரையில் கூறுவது போல, நம்பிக்கை மக்களிடம் மனித துணையாக நமது என்ற அந்த சொல்லினை நம்பிக்கையை மனித துணையாக கொள்வோம். நம்பிக்கை என்பது நாம்
ஒரு குருட்டுத்தனமாக நம்பிக்கை இல்லாமல் நமது அறிவார்ந்த, நாம் படித்த, அறிந்த, பட்டு அறிவுக்கு ஏற்பட்ட வகையில் இன்றைய காலகட்டத்தில் அவரவர்கள் கற்றுக்கொண்ட நிலையும் அறிந்து புரிந்து அந்த அந்த கற்றுக்கொண்ட பாடங்களையும் பட்டறிவினையும் தொகுத்து சமய கருத்துக்கள் ஒரு மனநம் அந்த மனப்பாடம் செய்யும் அந்த பகுதியையும் ஏற்றுக்கொண்டு அவற்றில் உள்ள நல்ல கருத்துக்களை தொடர்ந்து இந்த தமிழ் மொழியிலிருந்து அவரவர்கள் தாய்மொழியில் கற்றுக்கொள்வதும் அது விஞ்ஞான அடிப்படையாகவும் இயல்பியலும் வேதியியலும் உயிரியலில் நமது உயிரணுக்களில் நமது மரபணுவாக தாயணை ஆரணை என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை தன்மை இன்று வரை நாம் புரிந்து கொள்ள அந்த உயிர் பசை ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தோன்றியுள்ள இந்த கிட்டத்தட்ட இந்த 30 மில்லியன் ஆண்டுகளில் வந்து தோன்றிய அந்த பண்பினை அடுத்த பகுதியில் காண்போம் என கூறி அவற்றுக்கு முன்னோட்டமாக இந்த கோடி ஆண்டுகள் நிறைவடைந்து இந்த அடுத்த மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியை தொகுப்பதற்கு முன்பாக இந்த தங்களிடம் இந்த பகுதியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். இந்த பாடலையும் தங்களிடம் பகிர்ந்து கொள்வோம். அவர் இந்த பகுதி அவர் என்று நமது இலக்கை அடைய நடவடிக்கை நாம் நாள்தோறும் பிறந்த நாள் முதற்கொண்டு நமது உயிரியல் செல்கள் அன்றாட தொகுப்பினை நம் செயல்களுக்கு உண்டான சுற்றத்தார், உறவினர், தாய் தந்தையினர் மற்றும் அனைவரும் நமது செயல்களுக்கு உண்டான உறுதுணை மனித இனத்திற்கு உண்டான ஒரு அடிப்படை தகுதி. இவை நமது வாழ்வின் லட்சியமாக கொண்டு அவற்றை நம் செயல்கள் ஆரம்ப பள்ளி முதற்கொண்டு தாயார், பாட்டியார், உற்றார் உறவினர் சொல்லும் இந்த கற்பனை கதாபாத்திரத்தை தைத்த அந்த மனப்பாடம் செய்த பகுதிகளெல்லாம் நமக்கு உறுதுணையாக, நமக்கு நம்பிக்கை, மனித இனத்திற்கு துணையாக கதாபாத்திரத்தையும் அவற்றில் கதாபாத்திரத்தில் உள்ள கருத்துக்களை அடிப்படையாக கொள்ள வேண்டும் என்பதையும் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கதாபாத்திரத்தில் நடைபெறும் இந்த சம்பவங்களை விவரிக்கும் தன்மை காலப்போக்கில் அவை நிலைப்படுவதை விட சமய கருத்துக்களும் அந்த இயற்கை சார்ந்த அந்த விஞ்ஞான கருத்துக்களும் இந்த கருத்துக்களின் ஒரு தொகுப்பாக நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அவரவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்ற அந்த கருத்தினை இந்த சூழ்நிலையை கேட்ட ஒட்டுமொத்தமாக இந்த பழகி நாம் பராமரிக்க அந்த சூழ்நிலை நமது வாழ்க்கை தரத்தை ஒரு தனித்துவமான வாய்ப்புகளாக எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வாய்ப்புகள் நமக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வகையில் இந்த புதிய விந்தியாக புவியில் நாள்தோறும் தோன்றக்கூடிய அந்த பக்குவ நிலை, கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உயிரினங்கள் இல்லாத அந்த நிலை இந்த 30 மில்லியன் ஆண்டுகள் இருந்து இந்த கிட்டத்தட்ட இந்த 10 கோடி ஆண்டுகள், 30 கோடி ஆண்டுகள் அதற்கு முன்பாக உள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைந்த உயிரணுக்கள், உயிர் மரபணுக்கள் எவ்வாறு தொடர்ந்து நின்று அவை நமக்கு உடல் ஆதாரத்துக்கு இன்றைய வரை உள்ள அந்த செல்களின் ஆதாரத்துக்கு துணையாக இருக்கிறது என்று பல்வேறு அறிஞர்கள் இன்று பதிந்த கடந்த 100-150 ஆண்டுகளாக இந்த பதிவில் ஏற்பட்டவையெல்லாம் நிலைப்படுத்தி தன்மைதான் நாம் இன்று பயன்படுத்தப்படும் அனைத்து விஞ்ஞான கருவிகள், பொருட்கள் எல்லாம் நாம் பயன்படுத்தும் நிலையும் புரிந்து கொண்டு அவை எவ்வாறு இந்த சமய கருத்துக்களுடன் அறம் சார்ந்த கருத்துக்களாக நாம் வாழும் நிலைக்கு ஏற்ப, நாம் வாழும் அந்த சமய கருத்துக்களுக்கு ஏற்ப பயன்பெறும் நிலையில் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் என்று இவை உள்ளூர் வட்டத்திற்குள் உண்மையாக அந்த அணுகளாக ஒத்திகை பழகும் நமது இலக்குடன் இணைக்கும் பொதுவாக பெறும் சாதனைகளை பெருகட்டும் என கூறி ஆங்கிலத்தில் இந்த ஆற்றினை பதிந்து நிறைவு செய்யலாம் என்று உள்ளோம். Action to good. Our actions require to curtail the unbelievable stories. That is action to goal. Actually, action to goal already explained so many in acrostic manner in this actual character transmission in actual natural movement. Actual character transmission on natural movement. Whatever the natural in this character transmissions in the form of chromosomes with the RNA, DNA. This transmission in action, transferring in operation naturally. This is the way we express in acrostic. Actual character transmission in operation naturally. This character transmission is actually the character is determined in the form of DNA, RNA. This is
what we study, what we have been studying throughout our academic career since childbirth. So there are so many unbelievable stories mingled together along with this normal day with operations of so many unbelievable stories that should curtail. That should curtail so as to understand the reality of the existence in the world, how the world is moving, how it is operated at present, how it is not cooperated, how far it is not cooperating with the existing physical and chemical combinations of overall environmental climate changes and all this. These are the things we have been learning since our formation of human being. So this is the actual learning process is required to curtail the unbelievable stories in the form of any kind of unbelievable stories. We should curtail on to the relevance of the circumstances under which overall to ascertain the present reality. The present reality in the sense is known and unknown things. Known things, unknown things are many. But what we have at present is more important, of course, to maintain the same present situations. That's the we have to improve whatever the positions we are at present. We have to improve with that, whatever the availability in the formation of land and whatever the resources we have in our positions. This is the way we generally, a general objective to achieve the goal level. That's our goal, general objectives, general achievement, general way of getting the things to a goal level. This is the goal we should determine for our day-to-day actions. So generally obtaining achievement level is there. So as to curtail all the unbelievable stories onto the relevance of the circumstances under which overall to ascertain the present reality, of course, to maintain the same present situations. The present situation is more important to determine our day-to-day operations with the moral values, moral behavior, what we have been adapting with our parents, with our knowledge, what we possess at present, with the religious or whatever that community we follow. That's the way we have to improve ourselves with the overall to curtail the unbelievable stories, the circumstances under which our present reality with the present situations is most important. Unify the forces in the world with the living standards. So whatever the living standards we have in the formation of plants, animals, and all the human beings, there are the certain standards is available for our unique opportunities only available to everyone wherever we go, wherever we live. That the opportunity we have to analyze and get the things to overall survival, to get the universal power also to support is on for every moment. So whatever the moments we when with the critical positions, we try to unite and strengthen the happiness in our lifestyles. That's the most important thing for ourselves. So that's what is there in the title. Of course, I present everything O in 4 lines, U in 4 lines, R in 4 lines in the acrostic poetic way. It's only the way of improving our standards, generally obtaining achievement level to all for our actual character transmission in operations naturally. This is the way we improve or regulate the circumstances that which every day rehearsal is on for real approaching within the local setting. So whatever is the available situations, whatever the you have to make reality to make it the actions for our rehearsal. So as to real approaches should be that. So as to read the full form of favoring, read the full form favoring utilitarian limited levels, reach the generally obtaining achievements linking to goals. So this is generally obtaining achievement levels to link the goal. And that's the more important. Regulate the circumstances under which everyday rehearsal is on. Rehearsal is on for real approaching within the local circle. Read the full form. Read in the sense not only that book or any other scripts reading. It's read in the sense really analyze the ditch and the design of it, of our memory, that's minute information, natural directions, the minute memory in natural directions. Read it that full form, favoring literary limited levels. The limited level is that literary circumstances we have to create for ourselves so as to reach the generally obtaining
achievement levels linking to goal. This is the way we can improve our actual character transmission operations naturally with the generally attained achievement level to link the goal. Generally achievement level is there, that generally attaining achievements linking should be there to achieve the goal. This is the way we improve ourselves in various cases or actions in this. Just once again read the full form of the acrostic part in real poetic way. Actions require curtail the unbelievable stories onto the relevance of the circumstances and which overall to ascertain the present reality, of course, to maintain the same for present situations. Unify the forces in the world with living standards, unique opportunities only available to everyone wherever. Universal power and support is on for every moment. Unity with strength and happiness in your lifestyle. Regulate the circumstances under which everyday rehearsal is on for a real approaching within the local circle. Read the full form favoring clearly limited levels, reach the generally obtaining achievements linking to goal. The goal in the sense generally obtaining achievements linking to goal. That's the way sentence producing this acrostic way, generally achievement level to link the goal, whatever we have it present to the present circumstances. This I conclude my talk on action to goal. அடுத்த பதிவு முதல் இந்த மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு, 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு, 100 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததெல்லாம் 30 லட்சம் ஆண்டுகள் இருந்து துவக்கலாம் என்று உள்ளோம். இவைதான் நமது முதல் பதிவாக நமது தற்கால அறிவியலாளர்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் தொகுத்த ஒரு ஆதாரமான கருத்தாக கொண்டு அவை எவ்வாறு பல்வேறு நுண்ணுயிரிகளின் பாதுகாக்கும் தன்மையாக உள்ளது என்பதை 30 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த பகுதியினை காணலாம் என்று உள்ளோம் என பகிர்ந்து இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.